எல்லாரும் நல்லா இருக்கலாமா? வெயில் காலம் ஆரம்பிச்சுட்டு பத்தியலா? என்னம்மா வெயில் அடிக்குது. எல்லாரும் நல்லா தண்ணி குடிங்க. என்னம்மா வெயில் அதிகமா சுத்தாதிய, அப்படியே போனாலும் குடெல்லாம் எடுத்துட்டு போங்க. ஏன் சின்ன பொண்ணு அதை சொல்லுமா நீ? கோமதிக்கா நீங்களே சொல்லுங்கக்கா. ஏன் சின்ன பொண்ணு, நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்கும் ஒன்னதாம ரொம்ப பிடிக்கும். நீ பேசினாதான் ஆசையே கேட்பாவ, நீயே சொல்லுமா. சரி கோமதிக்கா, நானே வீட்டை பேசுறேன். ஹாய் நண்பர்களே, எல்லாரும் இந்த வெயில் காலத்துல தண்ணி நல்லா குடிக்கல? ஆமா, எல்லாரும் தண்ணி எப்படி குடிக்கிய? தண்ணி கல்லது சரிச்சு ஊத்தியே குடிக்கிய, இல்லைன்னா பாட்டம் வாங்கி வச்சு அதுல கமத்தி போட்டு குடிக்கல? சரிச்சு ஊத்தி குடிச்சு முதுகு வலிக்குது பத்துக்க. இந்த பாட்டம் வாங்கி வச்சு ஒரே ஒளிவி தொலையுமா. அதுக்குதான் இப்போ ஒரு புது வழி இருக்கு கோமதிக்கா. நம்ம ஜிபி கேஜெட்ஸ்ல வாட்டர் டிஸ்பென்சரை விற்கிறாங்க. அதுல ஒரு பட்டனை மட்டும் அமுக்குனா போதும் கோமதிக்கா, ஈஸியா சொம்புல தண்ணியை பிடிச்சி குடிச்சிட்டு போயிடலாம். அப்படியாமா சின்ன பொண்ணு? ஆமாக்கா, சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியா கிளீன் கூட பண்ணிக்கலாம். அதுவும் இதோட ரேட்டு ரொம்ப கம்மி தான் கோமதிக்கா. பெரியவங்க சின்னவங்கலாம் தண்ணி கேல இருந்து தண்ணி சரிச்சு குடிக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த கேஜெட்டை மட்டும் யூஸ் பண்ணணும்னு வைங்கலாம், ஈஸியா தண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப லைட் வெயிட் தான் கோமதிக்கா, எங்க போனாலும் எடுத்துக்கிட்டும் போகலாம். நம்ம ஜிபி கேஜெட்ஸ்ல இந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா சேல் ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா பிள்ளைகளா, உங்களுக்கு இந்த வாட்டர் டிஸ்பென்சர் வேணும்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் இருக்கு பத்தியா, இதுக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்காக தான் நிறைய கலர்ல கொண்டு வந்திருக்காங்க. சீக்கிரமா உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. இப்பதான் ரீஸ்டாக் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமா உங்க ஆர்டருக்கு முந்துங்க. இந்த ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. அப்படியே நம்முடைய சேனல் தமிழ் கார்ட்டூன் பரிதாபங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்கம்மா வீடியோக்குள்ள போவோம். எவ்வளவு சின்ன பொண்ணு, என்னம்மா வெயில் அடிக்க பாத்தியா? ஆமா கோமதிக்கா, 10 மணிக்கே வெயில் மண்டையை பழக்குது. ரேஷன் கடையில போய் 4 பொருளை வாங்கிட்டு வரதுக்குள்ள மூச்சு வாங்குதுக்கா. ஏன் சின்ன பொண்ணு, வெயில நடந்து வந்து வியாத்து பூத்துட்டு ஒரு மாதிரி வருதுமா. எங்கேயாச்சும் ஒரு எண்ணெய் பார்த்து நிப்பமா. கோமதிக்கா பின்னாடி ஒரு மரம் நிக்கலக்கா, அங்கே போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வருவோம் வாங்க. ஏப்பா என்ன எதமா இருக்கு. இம்புட்டு நேரம் வெயில் நடந்து வந்துட்டு இந்த எண்ணெயில நிக்கிறது என்ன குளுமையா இருக்கு. மரத்துக்கிட்ட இருந்ததுக்கு அப்புறம் தான் கோமதிக்கா ஏசில வந்த மாதிரி காத்து குளுக்குன்னு வீசுது. ஏன் பிள்ளைகளா கொஞ்ச நேரம் இந்த காத்துல எண்ணெயில உட்காந்துட்டு போவோமே. கோமதிக்கா வீட்டுல என்னம்மா வேலை கிடைக்காது, யாருக்கா பாப்பா? வாங்க ஒரு 2 நிமிஷம் நின்னமா நடந்து போயிட்டு இருப்போம் வீட்டுக்கு. ஏம்மாம்மா என்னால முடியாதுமா லட்சுமி, நான் கொஞ்ச நேரம் ஆத்தால நல்லா நின்றுட்டு தான் வரப்போறேன். ஏன் கோமதிக்கா என்ன பச்சை பிள்ளைமை மண்ணில் இறங்கி உட்காந்துட்டியே, இக்க வாங்க போவோம். ஏன் சின்ன பொண்ணு, இந்த வெயிலுக்குள்ள இந்த மூட்டை தூக்கிட்டு நம்மளால நடக்க முடியாதுமா. கொஞ்ச நேரம் ஆத்தல இந்த எண்ணெயில உட்காந்துட்டு அப்புறம் போவோம். இக்கா வீட்டுல போய் சோத்தெல்லாம் பொங்க வேண்டாமாக்கா? வெயில பார்த்துட்டு எண்ணெயிலே உட்காந்துட்டு இருந்தா எப்படி? ஏன் லட்சுமி, எப்படியும் லேட்டா போனாலும் சீக்கிரமா போனாலும் நம்ம தானே சோறு கறி பொங்க போறோம். கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோம். இந்த வெயில் நினைச்சாலே எந்திரிச்சு வர மாச்சலா இருக்கு. ஏன் வளர்ந்த மாடு என்ன நீனு உட்காந்துட்ட? கோமதிக்கா சொல்றதும் சரிதானே, இந்த நடுவெயில எங்க நடந்து போறது, கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் போவோம். உங்க 2 பேரையும் நம்பி ரேஷன் கடைக்கு வந்தது ரொம்ப பெரிய தப்பா போச்சே. வெள்ள நீர் ரேஷன் கடைக்கு போனா ரேஷன் கடை வேலையும் முடிஞ்சிடும். சீக்கிரமா வீட்டுக்கு போய் வீட்டு வேலையும் செஞ்சிடலாம்னு நினைச்சு உங்க கூட வந்தேன். நீங்க சாயங்காலம் வரைக்கும் இந்த மரத்துலாம் கிடப்பிய போல இருக்கே. ஏ லட்சுமி, ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு போவோம் லட்சுமி. சாயங்காலம் வரைக்கும் எப்படி இங்கேயே கிடக்க முடியும்? இக்கா சீக்கிரம் வாங்கக்கா போவோம். ஏ கலக்குருவி, இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் எப்படி தலையில சமந்துட்டு போறது? இந்த வெயிலுக்கு தூக்கிட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேத்து வேற ஊத்தி தொலைத்து தாங்க முடியல. கஷ்டமா தான் இருக்கும். எப்படில என்னக்கா? ஏன் இந்த ரேஷன் கடையில தர்பூசணி பழம் தந்தா நல்லா இருந்திருக்கும்ல. என்ன கோமதிக்கா பழக்கடை நினைச்சீலோ? தர்பூசணி ஆப்பிள் மாம்பழம் எல்லாம் கேப்பிய போல இருக்கே. ஏன் இல்லை லட்சுமி, வெயில் காலமா இருக்கு பத்தியா. இப்போ வந்து தர்பூசணி பழம் தரலாம், அது என்னது கிர்னி பழம், ஏதாவது ஒரு பழம் தரலாம்ல. இல்லை ஜூஸ் ஈசாசும் போட்டு தரலாம். என்னக்கா அங்கே ஜூஸ் மாஸ்டரா இருக்காரு, ஜூஸ் ஈஸு போட்டுத்தாங்கன்னு கேட்கிய? ஏ எல்லா மக்கள் அங்கே போய் வாங்குறது தானே பொருள் கொடுக்காவ. வேற என்ன ஒரு தர்பூசணி பழத்தை தந்தா என்ன? வெயில் காலத்தில் அது திங்கிறதுலாம் நல்லா இருக்கும். நம்ம நினைக்கிறதெல்லாம் எப்படிக்காங்க தருவாவே லட்சுமி. இப்போ நம்ம கடைக்கு போயிட்டு வந்திருக்கோமா, ஒரு தர்பூசணி பழம் தந்திருந்தோம்னு ஐயா, தாகத்துக்கு எங்களுக்குள்ளேயே வெட்டி தின்னுட்டு போயிருக்கலாம். ஒரு எனர்ஜி கிடைச்சிருக்கும் பத்தியா. மக்கள் என்ன ஆசைப்பட்டு கேட்கவளோ அதை நம்ம கடையில் தரணும். ஓ கோமதிக்கா, அப்படி ஒவ்வொரு சீசனுக்கும் ஏத்தாப்புல பொருள் தரணும்னு ஆசைப்படுறிய? ஏன் ஆமாம் சின்ன பொண்ணு, வெயில் காலத்தில் நல்ல குளிர்ச்சியான பொருள் தரலாம். நல்ல பல வகைகள் ஜூஸு கீசுன்னு ஏதாவது தரணும். இப்போ மழை காலத்தில் போனையா கோடை தரலாம். எப்போ பார்த்தாலும் சூடாக காப்பி கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணி வைக்கலாம். நம்மளுக்கு அது உபயோகமாக தானமா இருக்கும். கோமதிக்கா விட்டா மத்தியானம் வேலைக்கு சோறு போடுங்கன்னு வேற சொல்லியே போல இருக்கே. ஏன் கேட்டா இன்னுமா லட்சுமி, நம்ம என்ன கேட்கமோ அதை செய்ய தானே அரசாங்கமும் இருக்கு. நம்ம கேட்கறதுல தான் அந்த கடையில் தரவும் செய்யணும். இந்த இப்போ அடுத்த மாதம் எலெக்ஷன் வருது பார்த்தியா, ரேஷன் கடையை யார் தர்பூசணி பழம் போடுறாவளோ அவளுக்கு தான் என் ஓட்டு. அப்படி போடுங்க கோமதிக்கா. சரி எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போடலான்னு பார்த்து அப்புறம் போடுங்க. வீட்டுக்கு போவோம், எந்திரிச்சு வாங்க 2 பேரும். இவா ஒருத்தியம்மா வீட்டுக்கு போவோம் நச்சரிச்சுட்டே இருக்கா. எவ்வளோ சின்ன பொண்ணு, வா போவோம்.
இவ ரொம்ப நேரமா கூட்டிட்டே கிடக்கா பத்தியா, வீட்டுக்கு போவா. சரி கோமதிக்கா வாங்க போவோம். அட பாவி மக்கா, இப்படி வெயில் பல்ல காட்டுது, இதுல போய் நடத்தி கூட்டிட்டு போறீல. ஏ கோமதிக்கா, அப்ப எங்களுக்குள்ளே கிடங்க, ஏதாவது பிரைவேட் செட்டு வரும், ஏறி வாங்க, நானும் இந்த வளர்ந்த மாடி வீட்டுக்கு போறோம். ஏன் பிள்ளையா நில்லுங்க. கோமதிக்கா அந்த நிலையிலேயே பொறுமையா உட்காந்து யார் தர்பூசணி பழம் தாராவளோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு அப்புறமா வீட்டுக்கு வாங்க. அடியாத்தி, இந்த பயவுலையில் இந்த வெயிலுக்குள்ள நம்மள விட்டு ஓடிருச்சே. பிள்ளைகளா, என்ன அணில் குடிச்ச மாதிரி பழத்தை போட்டு கொறிச்சு கிடக்கிய, நல்லா கடிச்சு சாப்பிடுங்க பிள்ளைகளா. குழந்தைக்கா நல்லதக்கா சாப்பிட்றோம், பழம் நல்ல ருசியா இருக்கு பத்தியலா. ஏன் ஆமா பத்துக்க, நம்ம ஒரு சந்தையில தான் வாங்கணும். அக்கா தனியாவே போய் வாங்கினீங்களோ? கூப்பிட்டு தான் நானும் வந்திருப்பேன்லக்கா. ஏன் சின்ன பொண்ணு, நானும் சத்தியோட அப்பாவும் போய் வாங்கிட்டு வந்தோம்மா, அவைய தான் வாங்கி வந்தா பத்துக்க. அப்படியாக்கா அண்ணன் கூட போனிய? நல்ல பழமா வந்திருக்காக்கா, என்ன ருசியா இருக்கு, பழமும் பார்க்க நல்லா சிவப்பா இருக்கு. ஆமாக்கா, வயிற்றுக்குள்ள பழம் போகும்போதே ஒன்னா குளிர்ச்சியா இருக்கு வயிறு. இந்த வெயிலுக்கு இந்த பழம் ரொம்ப நல்லதுக்கா. ஏன் ஆமா பத்துக்க, என் பிள்ளைகளும் நல்லா விரும்பி திங்கும் பத்தியா, அதான் அவளுக்கும் காலையே வெட்டி கொடுத்துட்டேன் பத்துக்க, இந்த இன்டர்வல் டைம்ல பள்ளிடத்துல தின்னுங்க. சரி சரி கோமதிக்கா, அவளுக்கு கொடுத்துட்டீங்களோ, ரொம்ப நல்லது. ஏன் சின்ன பொண்ணு, இன்னொரு பீஸ் வெட்டி தட்டாமா திங்கியா? போதும் கோமதிக்கா, வேண்டாம். கோமதிக்கா, ஏன் வாமா வசந்தி உமா. ஐயோ தர்பீஸு, என்ன ருசியா இருக்கு. ஆமா உமா, நல்லா இருக்கு பத்துக்க, நல்லா தின்னு. அட அறிவு கிட்ட இழுவ, சாப்பிடுன்னு சொல்ல முன்னாடி எடுத்துங்க பாரு, கூட வந்து இப்படி நம்ம மனத்தை வாங்குறா. ஏன் வசந்தி என்ன யோசிக்கிறா, நீ வந்து உட்காருமா, தர்பூசணி சாப்பிடு. இல்லை கோமதிக்கா வேண்டாம், இருக்கட்டும். ஏன் வசந்தி அப்படி சொல்லியா, எல்லாம் சேர்ந்து தும்புமா, அதான் நிறைய இருக்குல்ல. வா வந்து அந்த பக்கம் லட்சுமி கிட்ட இடத்துக்கு பாரு, உட்காரு. எம்மா என்ன ருசியா இருக்கு தர்பூசணி. கோமதிக்கா எங்கண்ணா வாங்கிட்டு வந்தியதை? ஏன் வசந்தி, நம்ம ஊர் சந்தையில தான் வாங்கணும், நல்லா இருக்கலாமா? ஆமாக்கா நல்லா இருக்கே. கோமதிக்கா, நாங்கள் தான் கடைக்கும் போகிறோம் சந்தைக்கும் போகிறோம், எங்களுக்கு ஒரு நாள் இப்படி நல்ல பழம் கிடைக்க மாட்டேங்குதே. அன்றைக்கி இப்படி தான் கோமதிக்கா ஒரு கடையில் போய் தர்பூசணி பழம் வாங்கிட்டு வந்தேன். அந்த கடைக்கார பொம்பளையும் பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா, கொண்டு போங்கன்னு சொல்லி தந்துட்டு வீட்டுக்கு வந்து வெட்டி பார்த்தா சரியான காய்க்கா, பழம் பழுக்கவே இல்லை. சோப்பு நேரம் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கு, மற்ற இடம்லாம் வெள்ளை வெள்ளையும் இருக்குது, வெள்ளை பூசணிக்கா மாதிரி. சரி ஐயே, நல்ல பழமா பார்த்து வாங்கிக்க கூடாது பிள்ளை. என்ன செய்ய கோமதிக்கா, நம்ம நேரம் அப்படி இருந்துருக்கு பார்த்துக்கோங்க. ஏன் நாலு முடி பழம் பழுக்காம பூசணிக்காம எதுனா வெட்டி சாம்பார் வச்சிருக்க வேண்டியதானே, அள்ளி துறையப்பட்ட. ஏன் சின்ன பொண்ணு, அது எப்படி சாம்பார் வைக்க முடியும்? என் ஊர் உலகத்துல யாரும் பூசணிக்காய் சாம்பார் வைக்கலையோ? ஏப்பில் அது மஞ்சள் பூசணிக்காலாம் வைப்பாவ, தர்பூசணில யாராவது வைப்பாவலா? அதான் பின்னாடி பூசணி வருதுல நாலு முடி, சும்மா வச்சு விடு, நல்லா தான் இருக்கும். அள்ளி காய் தூர போட்டிருக்கா. சோ வளர்ந்த மாடு, உனக்கு சொன்னா ஒன்றும் புரியாது போல. தர்பூசணி போட்டு சாம்பார் வைங்க, விட்டா ஆப்பிள போட்டு காரக்குழம்பு வைப்பா போல இருக்கே. ஏன் கலக்குறி வச்சா என்ன, ஆப்பிள் காரக்குழம்பு கேட்கும் போது இனிமையா இருக்கு. ஒரு நாள் வச்சு கொண்டு வரேன், எல்லாரும் வாங்கி தின்னுங்க. ஐயோ எங்களுக்கு வேண்டாம்ப்பா. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து நல்ல கலகலன்னு பேசுறியப்பா, என்ன சந்தோஷமா இருக்கு. கோமதிக்கா, உங்கள் வீட்டு பின்னாடி இணல் நல்லா இருக்குக்கா, நல்லா குளு குளுன்னு காற்று வருது. ஏன் ஆமா பத்துக்க, எந்த நேரமும் நல்லா இருக்குமா, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்ல எண்ணெய் பத்துக்க, நல்லா உட்காரலாம். சத்தியாப்பா வீட்டில் இருக்கிற நேரம் எனக்குள்ள தான் கட்டில் போட்டு படுத்துருப்பாவம்மா. அப்படியாக்கா, நான் இம்புட்டு நேரம் வீட்டில் கிடந்த துணியை தோன்னு துவைச்சிருக்கேன்க்கா. ஏன் வசந்தி, காலையில பிள்ளை பல்லெடுத்து விடும்போதே துணி வைக்க போறான்ல கிளம்புனா, இம்புட்டு நேரம் கிடந்து துணியவா துவைச்சா? அட ஆமா லட்சுமி, அந்த கதையை ஏன் கேட்கா. 2 நாள் தானே துணியை துவைக்கல, ஆளுக்கு 2 செட்டு, ஒரு 8 துணி போல கிடக்கும், துவைச்சலாம் நினைச்சேன் பார்த்துக்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, பீரோல எடுக்கிற பாதி துணி தெருவில் தான் கிடக்குன்னு. ஏன் நாலு முடி என்ன துணியாளி தெருவில் தான் முடிவீலோ? ஏன் அம்புட்டு துணியை அழுக்காகி போட்டிருக்காவம்மா? என்ன சொல்ற வசந்தி, எப்படி இவ்வளவு துணி அழுக்காக்கி போட்டாவ? நீ காயப்பட துணியையும் அழுக்கு துணி சேர்த்து போட்டுட்டியோ? நீங்கள் வேற கோமதிக்கா, துவைச்ச துணியை போட்ட 10 நிமிஷத்துலேயே தான் காய்ச்சி போயிருதே, பிற இனத்துக்கு அதை கொண்டு வீட்டில் விரிச்சு போடி. அப்புறம் எப்படிமா இவ்வளவு துணி வந்துச்சு? ஏ கோமதிக்கா, துவைச்ச துணி என்னவோ 10 நிமிஷத்தில் காய்ச்சிருது, போட்ட துணியும் அதே மாதிரி 10 நிமிஷத்துல நினைச்சு போயிருதுலக்கா. ஏன் நாலு முடி என்ன சொல்றா? ஏன் சின்ன பொண்ணு, என் பையன் இப்பதான் ஒரு துணியை மாத்திட்டு விளையாட போவான் பார்த்துக்க. அங்கே போய் 2 ஓட்டை தான் ஓடிருப்பான், துணி வேத்த நினைச்சு போயிடும், வந்து கழட்டி போட்டு அடுத்த துணியை போட்டு போறான். நானும் சோறு பங்கு அடைப்படிக்கு போய் சோறு கூட்டு குழம்புன்னு வச்சுட்டு வந்தா துணி வேத்த நினைச்சு போயிருது, மாத்தினா தானே முடியுது. இப்படி எல்லா பயவுகளையும் சேர்ந்து அழுக்காக்கி போட்டுக்கு வீடு நிறைய அழுக்கு துணியா கிடந்திருக்குப்பா. பாவம் தான் வசந்தினே, பாவம் தான். என்ன வசந்தி, மழை நேரத்துல என்னன்னா துவைச்ச துணி காய மாட்டுக்கு, இப்ப என்ன காஞ்ச துணி உடனெல்லாம் நனைஞ்சு போயிருது. அக்கா வெயில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் பரவாயில்லக்கா, இப்போதான் மார்ச் வந்திருக்கு, இப்போமே மண்டையை பிளக்குது. காலையில் 8 மணிக்கே வெளியே போய் நிற்க முடியல, அந்த அளவு வெயில் அடிக்கி. இது எங்கன்னு சொல்ல, மே மாதம் எந்த லட்சத்தில் இருக்குன்னு தெரியல கோமதியக்கா.
இனி அநேகமாக எல்லாரும் ஆளுக்கு ஒரு பிரிச்சை வாங்கிறவங்க கோமதிக்கா. கதவு திறந்து உள்ளே உட்காந்துக்கலாம் பத்தியில. ஏன் வசந்தி, நீ சொல்ற ஐடியாவும் நல்லா தான் இருக்கு பத்துக்க. ஆளுக்கு ஒரு பிச்சை வாங்கி கதர்ந்து உள்ள உட்காந்துருவோம். ஏன் நல்ல குளுகுளுன்னு இருக்கும். எம்மம்மா என்ன வெயில். கோமதிக்கா என்னால முடியாதுக்கா. ஏன் சின்ன பொண்ணு, கஷ்டப்பட்டு வேறவெல்லாம் பறக்கிட்டு கொண்டு போகாம இங்கேயே போட்டு போக முடியுமாமா? இக்கா இந்த வெயில விறகு பறக்கிறதே பெரிய கஷ்டம். இதை தலைமையில தூக்கி வச்சு எப்படிக்கா போறது? என் மாடு தூக்கிட்டு போனா தானே வீட்டுல அடுப்பு வைக்க முடியும். நான் வேணா பேசாம அடுப்பு எங்க தூக்கிட்டு வந்துடவா? என் வளர்ந்த மாடு அது மட்டும் ஈஸியாவா இருக்கும். அடுப்பை மட்டுமா தூக்கிட்டு வர முடியும்? கூட சட்டி பானை சமைக்கிறதுக்கு பொருள் எல்லாத்தையும் தான் அள்ளிட்டு வரணும். ஐயோ அது அதை விட பெரிய வேலையா இருக்க. ஏன் பிள்ளைல 2 நாள் வெயிலுக்கே தாங்க மாட்டேங்கிற, இனி 3-4 மாசம் தொடர்ச்சியா வெயிலா இருக்குமே, என்ன பண்ணுவிய? தெரியல கோமதியக்கா, அதை நினைச்சாதான் மனசு பக்குங்குது. காலை எந்திரிச்சுன்னா காப்பி குடிக்கவே முடியல சின்ன பொண்ணு. ஏன் கோமதிக்கா என்னாச்சு? சுகர் இருக்கு உங்களுக்கு? ஐயோ இல்ல லட்சுமி, காலையிலும் வெயில் வந்துருதா, சுட சுட ஒரு டம்ளர் காப்பியை குடிச்சோம். ஐயா முன்னாடிலாம் ரொம்ப எதமா இருந்த மாதிரி இருக்கும் பத்துக்கு. இப்போ அதை குடிச்சோன்னா ஒரே அவிச்சல், அடுப்புல நின்று வேலையே செய்ய முடியாதம்மா. இப்போ அதனால காலைல காப்பியே குடிக்கிறதுல பத்துக்கு. அது கூட உண்மைதான் கோமதியக்கா. ஆனா இந்த நேரத்திலயும் மத்தியானம் 12 மணி வெயில கூட சுட சுட காப்பி குடிக்கிற ஆட்களும் இருக்கா, உங்களுக்கு தெரியுமா? ஏன் அப்படியா சின்ன பொண்ணு? இந்த வெயில காப்பியா, அதுவும் 12 மணிக்கா? ஆமா கோமதிக்கா, கேட்டா டீ பிரியர்கள் விருப்பம் உள்ளவர்கள் சொல்லி ஸ்டேட்டஸ் போட வேண்டியது. ஐயே சுட சுட 12 மணி காப்பியை குடிச்சா தொண்டெல்லாம் அவிஞ்சு போயிருமே. பரவாயில்ல கோமதிக்கா, நிறைய பேருக்கு அப்படி குடிக்கிறது பிடிக்கதான் செய்யும். எனக்கு கூட காப்பி எப்ப கொடுத்தாலும் சூடா கொடுத்தா குடிக்கதாங்க செய்வேன். ஐயே சரியான அரமண்டல் கேஸா இருக்கிய கோமதிக்கா. நம்ம இதுக்கு வேற எடுத்துட்டு போறோம். ஏன் சின்ன பொண்ணு ஏன் இப்படி திடீர்னு கேட்க? வேற இருந்தா சோறு பண்ண முடியும், இப்ப கேஸ் இல்லல்ல. கோமதிக்கா அதான் வெயில் இப்படி சுட சுட அடிக்குது. தோசைகளை தூக்கி ஒரு தார் ரோட்லயும் இல்லை நல்ல சூடான கல் மேலேயே வச்சுனீங்களா, தோசைகளை சூடா போது தோசை விட்டுலாம், ஆம்லெட் போட்டுக்கலாம், குழம்பு வச்சுக்கலாம், எல்லாமே அதுலயே பண்ணிக்கலாம் கோமதிக்கா. வேற எனக்கு வேற கடையும் தூக்கி சமைக்கும். சுட சுட நெருப்பு பகவானே நெருப்படி கொட்டும் போது நம்ம ஏக்கா நெருப்பு பத்த வைக்க வேற எடுத்துட்டு போறோம்? அடி பாவி, அதுக்குன்னு இப்படியே சொல்லுவா? ஏன் ஒரு 2-3 மணி நேரம் சுட சுட அடிக்கும், மத்த நேரம் என்ன பண்ணுவா? இப்ப சாயங்காலம் காப்பி குடிக்கணும் வேற திங்கன்னு நினைச்சா சூரிய போய் கூட்டிட்டு வருவியோ? கோமதிக்கா சூரிய இருக்கிற ஒரு 2-3 மணி நேரத்துல எல்லா வேலையும் செஞ்சிட வேண்டியதானக்கா. கோமதிக்கா இவன் நம்பி விறகு பிறக்காம போவாதியே, வேற சோத்துக்கு சிக்கிதான் அடிக்கணும். அவ ஆலையில ஆர்டர் போட்டு தின்னுக்கிடுவா, நம்மளால முடியாது கோமதிக்கா. 4 கட்டையை பறக்குங்க, அப்பதான் நம்ம சோறு திங்க முடியும். ஆமா லட்சுமி, இந்தா எடுத்துட்டு வாங்க கட்டைய, வா வீட்டுக்கு போவோம். ஒரு சூப்பர் ஐடியா சொன்னா 2 பேரையும் மதிக்காம இப்படி போறாவல. என்ன வெயிலா இருக்கு சின்ன பொண்ணு. ஆமா கோமதிக்கா. இக்கா இந்த நேரத்துல நல்லா கூலிங்கா ஜூஸ் ஐஸ்கிரீம் ஏதாவது தின்னா நல்லா இருக்கும்க்கா. ஏன் ஆமாப்ல, ஆனா வீட்டுல அது இல்லையே. ஏன் வாங்கலாம், பிரிச்சுக்குள்ள தண்ணி பிடிச்சி வைக்கும் பார்த்துக்க, நல்லா குளு குளுன்னு இருக்கும். ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிப்போமா? அட போங்க கோமதிக்கா, நல்ல ஜூஸ் தருவியா ஐஸ்கிரீம் தருவியான்னு பார்த்தா இப்படி தண்ணி தரீங்களக்கா. ஏன் சின்ன பொண்ணு, வீட்டுல அதெல்லாம் வாங்கி வைக்கலாமா? இன்னொரு நாள் வேணா வாங்கி தரேமா, சாப்பிடுங்க 2 பேரும். கோமதிக்கா வெயில போய் வாடி வதங்கி வந்திருக்கோம், இன்னொரு நாள் தாரேன்னு சொன்னா நல்லா இருக்குமா? இப்போ உடனே வாங்கி தங்க கோமதிக்கா. ஏப்லே இப்பதானே அங்கிட்டு இங்கிட்ட அலைஞ்சு வீடு வந்து சேர்ந்துருக்கோம். இனி ஐஸ்கிரீம் வாங்க படை எடுத்துட்டு போனோமாக்கும். திரும்பியும் கடைக்கு போகணுமா, அதுவும் இந்த வெயிலையா? எனக்கு ஐஸ்கிரீமே வேண்டாம் கோமதிக்கா. கோமதிக்கா எனக்கு வேணுக்கா. ஏன் சின்ன பொண்ணு, அப்பதான் நானே காசு தரேமா, நீ கடையில போய் வாங்கி சாப்பிட்டுக்க. இந்த வெயிலுக்குள்ள என்னாலலாம் இன்னொரு ரவுண்டு வர முடியாது சின்ன பொண்ணு. கோமதிக்கா நம்ம ஏக்கா வெயிலுக்கு போனோம்? ஆலையா ஆர்டர் போட்டோன்னா நிமிஷத்துல கொண்டு வீட்டுல தர போறான். என் மாடு ஏதாவது பொருள் ஆர்டர் பண்ணாலே 2 நாள் கழிச்சு தான் வருது. உனக்கு ஐஸ்கிரீம் ஒரே நாள்ல வந்துருவோம். அதெல்லாம் நிமிஷத்துல டெலிவரி பண்ணிக்கலாம், ஆப் இருக்கு பத்துக்கு. இரு நான் ஆர்டர் போடுறேன், ஐஸ்கிரீம் வரும் தின்னு. ஏ சின்ன பொண்ணு, உண்மையிலே ஐஸ்கிரீம் வந்துருமோ? ஏன் அப்ப என் பிள்ளைக்கும் சேர்த்து போடுவல. இருங்க கோமதிக்கா இப்ப போடுறேன். கோமதிக்கா இன்னும் 15 நிமிஷத்துல ஐஸ்கிரீம் வண்டி வந்திருக்கா. ஏ சின்ன பொண்ணு 15 நிமிஷத்துலயாமா? பரவாயில்லையே, போனை வச்சு வித்த காட்டிய சின்ன பொண்ணு. ஆமா பெரிய வித்த காட்டிட்டா. இவன் மந்திரவாதியா? பொறாம பிடிச்ச கலக்குறி வாய் மூடு. கோமதிக்கா இந்த முக்கு வந்துட்டாங்கக்கா. ஏ சின்ன பொண்ணு அப்படியா? கோமதிக்கா நான் அங்கதான் நிக்காம போல இருக்கு, நான் என்னன்னு பார்த்து பேசி வாங்கிட்டு வரேன்க்கா. சரிம்மா போயிட்டு வா. ஏ லட்சுமி பாத்தியா, இப்பதான் ஆர்டர் போட்டு அதுக்குள்ள வந்துட்டு பாரு. கோமதிக்கா ஐஸ்கிரீம் வந்தாச்சு. ஏ சின்ன பொண்ணு உடச்ச ஆளுக்குன்னு எடுத்தாமா? ஐயே சின்ன பொண்ணு இது என்னமா உருகி ஊத்துது. இந்த நடுவையில அவன் எடுத்து வந்திருக்கான கோமதிக்கா, அப்புறம் எப்படி இருக்கும்? உருகி போய் தான் இருக்கும். இக்கா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுக்க நல்லா இருக்கும். எங்கனத்த நல்லா இருக்கு, உருகி வடிஞ்சிட்டு கிடக்கு. நக்க முன்னாடி குச்சில இருந்து வடிஞ்சு கீழே விழுந்துரும் போலலாம் இருக்கு. எவ்வளவு சின்ன பொண்ணு, ஐஸ்கிரீம் வாங்கிதான் கேட்டா இப்படி கை வழியா வடிஞ்சு நிக்கிற மாதிரியா வாங்கி தருவ? இதுக்கு பிரிச்சுக்குள்ள இருக்கிற தண்ணியவே குடிச்சு போயிருக்கலாம் சின்ன பொண்ணு. கோமதிக்கா வெயில் அதிகமா இருந்ததுன்னா ஐஸ்கிரீம் திங்கலாம்னு நினைச்சேக்கா, இது உருகி ஊத்தி கூலாவும் நான் நினைக்கலையே.
ஐஸ்கிரீம் வாங்கிட்டான்னு கேட்டா கூழு கூழுன்னு கூழ வாங்கி வந்திருக்கா. இது மூக்கு சளி மாதிரி ஒளிக்கிட்டுல கிடக்கு. கோமதிக்கா வாங்க நம்ம போவோம். ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கலாம் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமை அவன் உருக்கி கொண்டதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பாவி பையன் உடனே கொண்டு வரேன்னு சொல்லி இப்படி கூலாக்கில எடுத்துட்டான்.